ரோஹிணி அம்மாவை திட்டுறதுக்காகவே அந்த வீட்டுக்கு போகிறாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்கா, அந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் கடைசியில் முத்துமி நான் கண்ணில் பட்டுட்டேன்னு சொல்ல, இல்லையடி நான் அவங்கள பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நீ அங்கே இருக்க ஃபோட்டோவில் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிட்டேன். இப்போ அவங்களுக்கு உன் மேலே சந்தேகமும் வந்துடுச்சு. அவங்க எதுக்கு வித்யா கல்யாணத்துக்கு வரணும், வித்யா யாருன்னே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அங்கே வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக உன்னை தேடி வருவாங்க, உன்னை பார்ப்பாங்க, உன்னிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்போ ஏதாவது என்னை பற்றி ஏதாவது சொல்லி வச்சிடாதம்மா அப்படின்னு சொல்ல, நீ இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற, அப்படி வந்தாங்கன்னா நான் சமாளிச்சுக்கிறேன்னு மகேஸ்வரி சொல்கிறாங்க. அப்படி என்ன சமாளிப்பணி அப்படின்னு கேட்க, வேற எப்படி சமாளிக்க முடியும், எங்கள் வித்யா இன்விடேஷன் கொடுக்க என்னை பார்க்கறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்படி வரும்போது இவங்களும் கூட இருந்ததுனால இவங்களையுமே வித்யா வர சொன்னாங்க. அப்படியே இல்லைனாலும் அங்கே கிறிஸ்டிய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா இவங்க மட்டும்தானே வீட்டில் இருப்பாங்க, அதனால தான் நானே இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல, அப்போ தான் ரோஹிணிக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கு. சரி அப்போ நான் கிளம்புறேன், இன்னொரு தடவை என்னை கேட்காம ஏதாவது செஞ்சு வச்சிடாதம்மா, தயவு செஞ்சு இந்த வாழ்க்கையாவது எனக்கு அமையணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீ தலையிடாதம்மான்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி மகேஸ்வரியை பார்க்குறாங்க. அன்னைக்கு கல்யாணத்தில் என் முதல் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை நான் பார்த்தேன்னு சொன்னல, ஆமாண்டி அதுக்கு என்ன இப்போ அங்கே மகேஸ்வரி கேட்க, எனக்கு கல்யாணமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாண்டி எனக்கு கல்யாணமான விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. என்ன நீ கல்யாணம் ஆயிருக்கு, இப்போ புதுசாக நெத்தி போட்டு வச்சுருக்க, தாலி கட்டியிருக்க, இங்கே கீழே வெட்டியெல்லாம் போட்டிருக்க, அப்போ நீ சேகரை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அவன் இறந்துட்டான்னு சொல்லி இப்போ இன்னொரு குழந்தையோட கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்க வித்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகேஸ்வரி கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. மகேஸ்வரியும் ஆனால் நீ தான் நான் கல்யாணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஆனால் அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, நீ உன்னை பற்றி நீயே கட்டி கொடுக்காம இரு அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல, சரி அப்போ நான் கிளம்புறேன், முத்துமீனா வந்தால் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ, என்ன ரோஹிணி யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணதுமே கேட்குறாங்க. நான் தான் உன்னை முருகன் கல்யாணத்தில் பார்த்தனேன்னு சொல்ல, ஏன் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையம்மா, நீ அந்த வித்யாவுடைய ஃப்ரெண்டு தானே, அவங்ககிட்ட தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வித்யா அந்த நம்பரை எப்படி கொடுத்தான்னு தெரியாமல் கோவத்தில் இங்கே ரோஹிணி இங்கே பேசிக்கிட்டு இருக்க, உன்னால் ஒரு குடும்பமே இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ஆனால் நீ இன்னொரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அங்கே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கல, ஆமாம் அந்த குடும்பத்துக்காக எதுவும் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லையான்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அப்போ நீ தான் கல்யாணின்னு ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாயால் போட்டுவாங்க. ரோஹிணி திகச்சு போய் அப்படியே ஃபோனை காதில் வச்சு பண்ணி நிற்க, உடனே அந்த லேடி கேட்குறாங்க, இங்கே பார் உன்னால் அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, நீ அவங்களுக்கான பணத்தை கொடுத்து தான் ஆகணும், மொத்த செட்டில்மெண்ட்டாக ஒரு 20 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் எதுக்கு நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் சொன்னாலும் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ தனமாக வாயாலேயே ஒத்துக்கிட்டேன், இதுக்கப்புறமும் நீ என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது, உன்னை பற்றின விஷயத்த நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே இங்கே கறக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இதை கேட்ட எங்கள் ரோஹிணிக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. 20 லட்ச ரூபா பணம் என் பக்கம் வரல, அப்புறம் நீ யாரு, உனக்கு குழந்தை இருக்குன்ற உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவேன், உன்னால் ஒரு குடும்பம் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, இன்னொரு குடும்பத்தை இங்கே ஏமாற்றி வாழ்ந்துகிட்டு இருக்கு, இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இங்கே 20 லட்ச ரூபா பணத்தை கேட்டதுமே அதிர்ந்து போன ரோஹிணி அப்படியே ஷாக் ஆகி இங்கே ஃபோனை வச்சிடறாங்க. என்ன பண்ணுறதுன்னு இங்கே ரோஹிணிக்கு தெரியலை. அந்த நேரத்தில் தான் அங்கே பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குதுமா, நீ கொஞ்சம் வந்து மசாஜ் பண்ணி விட்டு பெரியான்னு சொல்ல, சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி வந்துட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஃபோனை வச்ச கொஞ்ச நேரத்திலேயே ரோஹிணி வந்து நேராக பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போக, பார்வதி வீட்டில் அப்போ தான் சிவன் வந்துட்டு பெட்டி நிறைய பணத்தை கொடுத்து, பார்வதி உங்கள் வீட்டிலே இருக்கட்டும், நான் கேட்கும்போது இந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து வெளியே போகிறத எங்கள் ரோஹிணி பார்த்துட்டே உள்ளே போகிறாங்க. என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் நம்ம யோகா கிளாஸ்க்கு வரவர்தாம்மா, அவசரமாக பணத்தை இங்கே கொண்டு வந்து வச்சுக்க சொன்னார், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பணமாக யார்கிட்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரி இருமா ரோஹிணின்னு சொல்லி உள்ளே கொண்டு வச்சுட்டு வெளியே வராங்க. கொஞ்ச நேரத்தில் ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, மசாஜ் பண்ணி நல்லா தூங்க வச்சதுக்கு பிறகு உள்ளே போன ரோஹிணி அந்த பெட்டியில் இருக்க 20 லட்ச ரூபா, அதில் நிறைய பணம் இருக்குது, அவங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பெட்டியை மூடி வச்சுட்டு ரோஹிணி அப்பாடான்னு கொஞ்சம் நிம்மதியோட வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு ரோஹிணிக்கு வந்து ஒரே சந்தோஷமாக இருக்குது. இந்த 20 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அவங்க வாய் அடைச்சணும், அவங்க நம்ம பக்கமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் அந்த லேடி ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோஹிணி நின்றுட்டு இருக்காங்க. சரி நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு அந்த பணத்தோடு தான் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு வீட்டில் வந்துட்டு மகேஸ்வரி உடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னார் இல்லையா, அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக பணத்தை வந்துட்டு இங்கே மனோஜ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. மனோஜ் வந்துட்டு வீட்டில் ஆல்ரெடி பணமும் இல்லை, மொத்த பணத்தையும் அவர் போடுறதா தான் இருந்தது, இப்போ பணமும் அவர் கையில் இல்லாததுனால நம்மளும் அந்த பணம் போட வேண்டியது இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னும் ரோஹிணி பண்ண போகிறோம், இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பில் நமக்கு கிடைக்கலன்னா அப்போ நம்ம ஷோரூமை இன்னும் பெருசுப்படுத்த முடியாது
முடியாதே, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் தான் நிற்கிறாங்க. ரோஹினிகிட்ட மனோஜ் இப்படி புலம்பும் போது ரோஹினி எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எவ்வளோ கேட்டாலும் உன்னால் கொடுக்க முடியுமா என்னன்னு எங்கள் விஜயா கேட்குறாங்க. ஏன் முடியாது ஆண்டி, என்னால் முடியும் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன மலேசியாவில் அப்பா இருக்காங்களா இல்லை மலேசியாவே உனக்கு சொந்தமானு சொல்ல, ஆண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேவிங்ஸ் பண்ணி வச்ச பணம் என்னுடைய அக்கௌண்ட்டில் தான் இருக்கேன், நீ சொல்லு மனோஜ் உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு நான் தரேன்னு சொல்ல, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது ரோஹினி அப்படின்னு சொல்ல, உடனே தன்னுடைய பேக்லேருந்து 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இவ்வளோ பணம் உனக்கு எதுன்னு சொல்லி கேட்க, நான் என்ன வேறு எங்கேருந்தாவது எடுத்துகிட்டு வந்திருக்க போகிறேன், இந்த பணத்தை எல்லாம் நான் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து தான் எடுத்தேன், முதல்ல இந்த பணத்தை பிடி, இதை மகேஸ்வரியோடைய ஹஸ்பண்ட் கிட்ட கூட, அவருக்கு அது உதவியாக இருக்கும், நீ பார்ட்னர்ஷிப் தொடங்குருவா மனோஜ் அப்படின்னு சொல்ல, 5 லட்ச ரூபாயான விஜயா வாயை பிளந்தபடி நிற்க தான் செய்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மனோஜ் அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கவும் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் மூப்பநாய் மூலமாக போலீஸ் வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த போலீஸ் வந்துட்டு பணத்தை பார்த்ததும், இந்த பணம் எங்கேருந்து கிடச்சிதுன்னு சொல்லி கேட்க, இப்போ தான் என் ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுத்தானே மனோஜ் சொல்ல, ரோஹினி பதட்டத்தோடு வெளியே வராங்க. என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பணம் திருட்டு பணம், மொத்தத்தில் இது வந்து நல்ல நோட்டே கிடையாது, எல்லாமே கள்ள நோட்டு அப்படின்னு சொல்ல, இதை வச்சு தான் நாங்கள் மூப்பனாய் வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம், கடைசியில் இது உங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சதும் இல்லாமல் கையும் களமாக சிக்கிக்கவும் செய்ய, என்னடி பணம் இல்லைன்னதும் அடுத்து கள்ள நோட்டு வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டியான விஜயா திட்ட. அந்த நேரத்தில் தான் பார்வதி வராங்க. பார்வதி வந்தவங்க விஜயான்னு சொல்லிட்டு ஓடி வர, என்னாச்சு பார்வதின்னு சொல்லி கேட்க, நீ சொன்ன மாதிரியே எனக்கு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு விஜயா, நீ யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறேன், அப்புறம் நடன கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னு என்னை தான் பிரச்சனையில மாட்டி விடுறேன். அந்த சிவன் எவ்வளோ மோசமான ஆளு தெரியுமா, அந்த ஆள் என்கிட்ட பெட்டி நிறைய பணத்தை கொடுத்து வீட்டில் வச்சுக்கன்னு சொல்லும் போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஆனாலும் நல்ல மனுஷனாச்சேன்னு அந்த ஆள் சொல்கிறத நம்பி வீட்டில் பணத்தை வச்சேன். வீட்டுக்கு வந்து மூப்பனாய் பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் பாதி பணம் காணாமல் போயிருக்கதை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. என்ன ரோஹினி எனக்கு மசாஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வீட்டில் இந்த பணத்தையும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்வதி சொல்ல, ஓ திருட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், திருட்டு பணம் தானா இது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வந்து ரோஹினியை பார்த்து சொல்கிறாங்க. ரோஹினி ஆடி போய் நிற்க, என்ன பார்லரம்மா பணம் கிடைக்கலன்னதும் இப்படி திருட வேற ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்ல, ஹேண்ட்பேக்கில் இன்னும் பணம் அதிகமாக இருக்குது, மொத்தம் 20 லட்ச ரூபா பணம், அது எல்லாமே கள்ள நோட்டு தான். மொத்த கள்ள நோட்டையும் எடுத்து எங்கள் போலீஸ் வந்துட்டு பார்க்குறாங்க. என்னம்மா இது, அந்த ஆள் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டான், இப்போ இதில் சிக்கிக்கிட்டது நீங்களாச்சே, நீங்கள் 2 பேருமே ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்ல, என்னாலெல்லாம் முடியாதுன்னு எங்கள் பார்வதி சொல்கிறாங்க. சார் இவங்களுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியலை, இவங்களால எப்படி சார், இவங்களும் ஏமாந்து தானே சார் போயிருக்காங்கன்னு சொல்லும்போது, முத்துவை பார்த்துட்டு போலீஸ் வந்துட்டு, உன் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குப்பா, நீ ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு உதவியும் பண்ணியிருக்க, சரி உனக்காக வேணா இந்த அம்மாவை விட்டுட்டு போகிறேன், பட் இவங்களை விட முடியாது, என்னை தெரிஞ்சே பணத்தையும் திருடியிருக்காங்க இந்த அம்மா வீட்டிலேருந்து, ஒருவேளை உண்மையான பணமாக இருந்திருந்தா அப்புறம் இவங்களை கொண்டு போய் வச்சு உரிக்க தானே செஞ்சுருக்கணும் அப்படின்னு போலீஸ் சொல்ல, போலீஸ் சொல்கிறது மட்டும் இல்லை, லேடிஸ் கான்ஸ்டபிளை வச்சு இங்கே அந்த ரோஹினியை கைது பண்ணி வெளியே இழுத்துட்டும் போயிடுறாங்க. ரோஹினி வந்துட்டு என்னை விடுங்கன்னு சொல்லி சத்தம் போட, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்ததை நினச்சி நீ தான் விஜய் வெக்கப்படணும், என்னைக்காச்சும் ஒரு நாள் மீனாவுக்கோ இல்லை ஸ்ருதிக்கோ அந்த மாதிரி என்ன வந்திருக்கா, சரி ஸ்ருதியை விட மீனாவை தான் கஷ்டப்படுறவ, அவளுக்கு இந்த மாதிரி என்ன என்னைக்காவது தோணியிருக்கா, எனக்கு என்னமோ அன்னைக்கு பணம் எங்கள் வீட்டில் காணாமல் போனதுக்கு காரணம் ரோஹினியாக தான் இருக்கும்னு தோணுது, ஆனால் அடுத்த நாளே போலீஸ் கேஸுன்னு பயந்து தான் பணத்தை கொண்டு வந்து வச்சிருப்பான்னு எனக்கு தோணிட்டு இருக்குன்னு இங்கே பார்வதி சொல்கிறாங்க. அந்த பணம் இப்போ கள்ள நோட்டாக இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம், இல்லைனா நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த சிவன் என்னை ஏமாத்திருக்கான், இனிமே நீ நடன கிளாஸ்ன்னு சொல்லிட்டோ யோகா கிளாஸ்ன்னு சொல்லிட்டோ என் வீட்டுக்கு வந்துடாத, இனி எந்த கிளாஸையும் நீ என் வீட்டில் வைக்க வேண்டாம் அப்படின்னு பார்வதி சொல்லிடுறாங்க. பார்வதி சொன்னதை கேட்டதும் விஜய் அதிர்ந்து போய் நிற்க, நீங்கள் சரியாக சொன்னீங்க ஆண்டி அப்படின்னு இங்கே மீனாவும் முத்துவும் சொல்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ பார்த்தீங்களா இப்போ யாரால் குடும்பமான போகுது, என்னாலையா இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகளாலையா அப்படின்னு முத்து சொல்ல, உடனே அதுக்கு மீனா சொல்கிறாங்க, படிச்சிருக்கோம் திறமை இருக்குது, இது எல்லாத்தையும் தாண்டி ஒழுக்கன்றது ரொம்ப முக்கியம், ஆனால் அது இங்கே ரோஹினி கிட்டே இல்லை அத்தை அப்படின்னு இன்னமும் விஜயாவை டேமேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க மீனாவும். முத்து மீனா இப்படி அவங்க பேச அவமானப்பட்டு விஜயா நிற்க, ஸ்டேஷனில் உட்காந்துருக்க ரோஹினி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் வீட்டிலேருந்து யாருமே வரல, தனக்காக யாருமே வரல அப்படின்றத நினச்சிட்டு இருக்கும்போது, என்னம்மா என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், இன்னொருத்தவங்க வீட்டில் போய் பணத்தை திருடுவேன், அந்த பணத்தை இங்கே வீட்டில் வந்து கொடுக்கவும் செய்வேன், இதெல்லாம் தாண்டி உனக்காக இங்கே வந்து யார் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்களும் இங்கே வந்து அவமானப்படணுமா, அவங்களாம் அவமானப்படணும்னு இங்கே வரவே மாட்டாங்க, நீ கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னு போலீஸ் மிரட்டிட்டு போக, ரோஹினி பயந்து போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. விஜயா மனோஜையும் போக விடாமல் தடுத்துட்டாங்க. வீட்டில் யாருமே அந்த ரோஹினிக்காக போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்க. பத்தாத்துக்கு இந்த பார்வதியை அவமானப்படுத்திட்டு போகிறதுனால விஜயாவுக்கு ரோஹினி மேலே தான் கோவம் அதிகமாகுது. ரோஹினி தான் இப்போ ஸ்டேஷன்லேயே இருக்காங்க. பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த லேடி வேற இங்கே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு வேற பணம் கொடுக்கணுமேனு ஒரு பயம் இங்கே ரோஹினிக்குள்ளே ஓடுது. அவளுக்காக போய் இப்போ நம்ம ஸ்டேஷனில் சிக்கிக்கிட்டோமேன்ற ஒரு வருத்தம், கோவம், பயம் எல்லாமே இங்கே கலந்ததோட ரோஹினி ஸ்டேஷன்லேயே உட்காந்துருக்காங்க.